உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தலைமுறை தலைமுறையாக நமக்கு தேவனாய் இருக்கிறார். அவரே வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். அவரே நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நம்மை சீக்கிரமாய் வந்து தம்மிடமாக சேர்த்து கொள்ளுகிற கர்த்தராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் நிருபம் 15வது அதிகாரம் 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிற சிலர் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் கிறிஸ்துவை அறிய வேண்டும். அவர் உலகத்தின் சகல மனுஷருக்காகவும் ஜீவனை கொடுத்தார். எல்லோரும் அறிய வேண்டும், எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். ஒருவரும் கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தமில்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சிலர் என்ன செய்கிறார்கள்? இம்மைக்காக நம்பிக்கை வைக்கிறார்கள். இம்மைக்காக என்று சொன்னா இந்த உலகத்துக்காக மாத்திரம், உலக காரியங்கள்ல ஆசீர்வதிக்கப்படும்படி, உலக காரியங்கள்ல முன்னேறும்படி, உலக காரியங்கள்ல பெரியவர்கள் ஆகும்படி அவர்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறார். ஆனால் அன்பான பிள்ளைகளே, நாம் அவ்விதமாக இருக்கக்கூடாது. நம்முடைய எய்ம் பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் சென்றடைய வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் சுகங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நாம் இப்போதே அனுபவிக்க வேண்டும். அதை அனுபவிக்கும் போது நமக்கு தெரியும் பரலோக ராஜ்யம் நிச்சயமாய் நமக்கு தேவை என்று. ஆகவேதான் மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது என்று பார்க்கிறோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல படிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் மேலானவைகளை தேடுங்கள். இடத்தில் உள்ள மேலானவைகள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நம்முடைய விருப்பம் பூமிக்கு அடுத்த காரியங்களில் அல்ல, மேலான மகிமையான காரியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நாடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மேலானதை வாஞ்சிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமை வராதபடிக்கு பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை வாஞ்சித்து இந்த கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாய் இருப்போம். அவர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். வேத புத்தகம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கூட தருகிறார். சங்கீத புத்தகத்திலே சங்கீதக்காரன் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். 17வது சங்கீதம் 14வது வசனத்துல, மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் என்று ஜெபிக்கிறான். ஆண்டவரே, மனுஷருடைய கைக்கு என்னை தப்புவி, இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மனுஷருடைய கைக்கு என்னை தப்புவியும், உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் என்று அவன் ஜெபிக்கிறத பார்க்கிறான். இம்மையில் பங்கை பெற்றிருக்கிறவர்கள் இன்றைக்கு அநேகரை பார்க்கிறோம், தேவனை குறித்த அறிவே கிடையாது. ஆனால் இம்மையில் அவர்களுக்கு என்ன இருக்கு? பேர் இருக்கிறது, பிரஸ்தாபம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது. இவைகளெல்லாம் பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. ஆகையினாலே மேலானதை வாஞ்சியுங்க. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது. பரலோக ராஜ்யத்தை வாஞ்சியுங்க. அவர் உங்களை பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்ப்பார். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நல்ல தேவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம். நீர் மெய்யாகவே எங்களை உம்முடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறேன். இந்த நாட்களில் நாங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்துக்காக நம்பிக்கை வைக்கும். அவ்விதமாக உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்கும், அங்கு காணப்படும் கர்த்தர் கிருபைதான்.
உம்மோடு கூட இருக்க கிருபைதார். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் அவர்கள் தேவ வல்லமையை காண உதவி செய்யும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ்.